ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு புள்ளியியல். அதில் பயிற்சி 8.1 கேள்வி எண் 5 பார்க்குறோம். நம்ம இப்போது கேள்வி எண் 5 இதுதான் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருன்னு பாருங்கள். இதுதான் கேள்வி. இதில் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவங்க மீன் கொடுத்துட்டாங்க. மீன் 20.2 மீன். இதான் சராசரி கொடுத்துட்டாங்க. இது தமிழில் கேள்வி. கீழ்காணும் பரவலின் சராசரி 20.2 எனில் பியின் மதிப்பை காண்க அப்படின்றது தீர்வுன்னு எழுதிடுறோம். இதில் கொடுக்கப்பட்ட சராசரி அதை மீன் வேல்யூ 20.2 20.2 இது வரைக்கும் பார்த்தீங்களா. இதுதான் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம எடுத்து. அதுதான் எக்ஸ் பார். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு பியின் மதிப்பு. இந்த பியோட மதிப்பு என்னவாக இருக்கும்? இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதில் பியோட மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த பியை தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதில் என்ன செய்கிறோம், மதிப்பெண்கள் மார்க்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது இந்த மார்க் மதிப்பெண்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். மாணவர்கள் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எஃப்னு எடுத்துக்கிறோம். இது எக்ஸு, இது எஃப். இப்போ மார்க்ஸ் எக்ஸு, மாணவர் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எஃப். இப்போ இதில் எனக்கு ஒரு டேபிள் கலம் உருவாக்கிறோம், அட்டவணை ஒன்று உருவாக்கிறோம். அந்த அட்டவணை இதுதான். இப்போ இதில் எனக்கு எக்ஸோட மதிப்பில் என்ன அப்படின்னா, அந்த கேள்வியில் கொடுத்துருக்காங்க. அந்த மதிப்பை தான் எழுதுறோம். 10, அப்புறம் 15 மதிப்பெண்கள்லாம் 20, அப்போ 25, 30ன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மதிப்பெண்கள், கொடுக்கப்பட்ட டேட்டா. இது எல்லாமே மார்க்ஸ். இதெல்லாம் மார்க். அப்புறம் இப்போ என்னென்னா, மாணவர்கள் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாருங்கள். 6, 8, பி. இந்த பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது 10, 6 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எஃப் இன்ட்டு எக்ஸு, இந்த எக்ஸோட மதிப்பையும் எஃப்போட மதிப்பையும் பெருக்கணும். எக்ஸு எஃப், இந்த 10 பெருக்கல் 6 6னா வரும் இங்கே 60. 5 8 என்ன, அது பெருக்கி இங்கே எழுதணும். 20 பின்னா பெருக்குனா வரும் 15 25 பெருக்கல் 10 பெருக்குனா என்ன வரும் 30 பெருக்கல் 6 பெருக்குனா இங்கே என்ன வரும், அதான் எழுத போகிறேன். இப்போது பாருங்கள், இது எல்லாமே எஃப்போட மதிப்பு. 6 பி இது எல்லாமே எஃப்போட மதிப்பு. இந்த எஃப்போட மதிப்பு எல்லாம் இங்கே எழுதிடும். இது எஃப்போட மதிப்பு. இப்போ பெருக்கல் எக்ஸோட மதிப்பு. இது எல்லாமே பெருக்கிறோம். இங்கே இது பெருக்கல் குறியீடு, மல்டிபிகேஷன் பண்ணுறோம். எதில் 10 6ஐயும் பெருக்கிறோம். அதே போல் 15ஐயும் 8ஐயும் பெருக்கிறோம். இங்கே இப்போ பெருக்கிற மதிப்பு இங்கே இப்போ 15, அப்புறம் பெருக்கல் 20, பெருக்கல் 25, பெருக்கல் 30 அப்படின்னு போட்டுரும். இப்போ இது எல்லாமே எக்ஸோட மதிப்பு, இது எல்லாமே எஃப்போட மதிப்பு. இது ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா ஈக்குவல் 60. 60. இப்போ 8 15 வரும் அப்படின்னா 8 15 120 அப்படின்னு பெருக்கி எழுதுறோம். 20 பி 20 இன்ட்டு பி பெருக்குனா 20 பின்னு தான் வரப்போகுது. அதை 20 பின்னு இங்கே எழுதிடும். நம்ம அப்படியே 20 பி இது பெருக்கி அப்படியே எழுதியாச்சு. இப்போ எனக்கு 10 பெருக்கல் 25 பெருக்குனா 250 எழுதிடும். அதுக்கு அடுத்தது 6 பெருக்கல் 30 180. இதை பெருக்குனா இது மதிப்பு. அப்போ இதெல்லாம் பெருக்கி இந்த மதிப்பெல்லாம் இங்கே எழுதியிருக்கும். இப்போ 20 பி மட்டும் தனியாக எழுதியிருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கூட்டணும். 60 120 250 180 கூட்டி இங்கே எழுதணும். இந்த இடத்துல எழுதணும். அது வரைக்கும் கூட்டினா வருது. ப்ளஸ் இந்த 20 பியை தனியாக இங்கே தான் எழுதணும். அப்போ அது கூட்டினா சிக்மா எஃப்எக்ஸ்னு அர்த்தம். இதானே எஃப்எக்ஸ்னு அர்த்தம். அது சிக்மா எது வரைக்கும் இதெல்லாம் கூட்டின மதிப்பு எல்லாமே 610. இந்த 20 பி தனியாக அப்படி இருந்துடணும். ஏன்னா இது பி வேரியபிள் இருக்குது, இங்கே வெறும் கான்ஸ்டன்ட். அதனால் ரெண்டும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் தனியாக அப்படி தான் எழுதணும். இப்போ எனக்கு இது மொத்தத்தையும் ஆட் பண்ணோம்னா 60 120 250 180 கூட்டினோம்னா 610. இந்த 20 பியை தனியாக இங்கே எழுதிடும் ப்ளஸ்ன்னு போட்டு. இப்போ எனக்கு எஃப்லாம் கூட்டணும், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் கூட்டணும். 6 10 பி 8 6. இந்த 6 8 10லாம் கூட்டினா வரப்போகுது 30 வரும். அதான் சிக்மா எஃப்னு போகிறோம். சிக்மா எஃப் 6 16 24 30 இது எழுதிடும். இந்த பியை மட்டும் இங்கே தந்து அப்படியே தனியாக இங்கே பி எழுதிடும். இது சிக்மா எஃப்போட மதிப்பு. இது சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ், இது சிக்மா எஃப். இது ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சிடறோம் அப்படியே. இப்போ அடுத்தது இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா,
கூட்டு சராசரி, அதாவது மீன், அரித்மெட்டிக் மீனுடைய ஃபார்முலா இங்கே எழுத போகிறோம். ஃபார்முலா என்னது? எக்ஸ் பார் சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் பை சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் பை சிக்மா எஃப்னு அர்த்தம். இது ஃபார்முலா. ஈக்குவல் டு இது எக்ஸ் பார், இது வந்து எக்ஸ் பார்னு எழுதுறோம். இது ஃபார்முலா. எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் பை சிக்மா எஃப். இப்போ இதுக்கு சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். என்ன வேல்யூ அப்படின்னா 610 கூட்டல் 20. இது சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இது 610 கூட்டல் 20 பி. அதுக்கப்புறம் சிக்மா எஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்மா எஃபோட வேல்யூ நம்ம 30 கூட்டல் பின்னு எழுதியிருக்கும். இதுதான் ஈக்குவல் டு எது? எக்ஸ் பார். இதுதான் எக்ஸ் பாரோட மதிப்பு. அப்போ சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 610 ப்ளஸ் 20 பி, சிக்மா எஃப் வந்து 30 கூட்டல் பி. இது எதுவுமே கூட்ட முடியாது, அப்படி தான் வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 20.2ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இதுதான் 20.2. இந்த மதிப்பு தான் நம்ம இங்கே தாந்து எழுதுகிறோம். எக்ஸ் பாரோட மதிப்பு தான் 20.2 கேள்வியில் கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். இங்கே பெருக்கிறோம். குறுக்கல் பெருக்கல் பெருக்கணும்னா நமக்கு வந்துட்டு இது ரெண்டுத்தையும் குறுக்கல் பெருக்கல் பெருக்கிறோம். குறுக்கல் பெருக்கல் பெருக்கும்போது இங்கே வந்துடும். இது வந்து 20 பெருக்கல் 2 30 கூட்டல் பின்னு வந்துடும். அப்போ இதை பெருக்கும் போது இந்த இது அப்படியே வந்து 610 கூட்டல் 20 பி அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு இது இங்கே வந்துடும். எனக்கு இப்போது 20.2 அப்படியே இருக்குது. இது கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 20.2 கூட இந்த 30 கூட்டல் பியும் பெருக்கணும். பெருக்கும் போது இப்போ எனக்கு என்னென்னா 20.2 பெருக்கல் 30 கூட்டல் 20.2 பின்னு அர்த்தம். இது ரெண்டும் பெருக்கணும்னா 20யும் 30.2னா 606 கூட்டல் 0.0ன்னு அர்த்தம். இந்த புள்ளி வைக்கிற மாதிரி அந்த புள்ளி இங்கே தான் வச்சிடும். இப்போ 20 கூட்டல் இது 610 மைனஸ் இந்த 606 வந்து இந்த பக்கம் இருந்தால் மைனஸ் 606. 610 606 கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 20 கூட்டல் 20.2 பி அப்படி தான் இருக்கும். இங்கே இந்த 20 பி தான் இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 20 பின்னு வந்துடும். இப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். இதையும் பெருக்கணும். 610 மைனஸ் 606 கழிச்சோம்னா 4 வரும். அப்போ ஈக்குவல் அதே போல் 20.2 பியில் 20 பியை கழிச்சோம்னா 0.2 பி நீங்கள் வரும். இது கழிச்சா 4, இதை கழிச்சோம்னா 0.2 பி. இப்போ இந்த 4 ஈக்குவல் டு 0.2 பியை இந்த 2 பியால் பி அப்படி வச்சுன்னு 0.2 தான் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 4 டிவைடட் பை 0.2ன்னு வந்துடும். அப்போ 0.2 ஈக்குவல் டு பின்னு இருக்கும். அப்போ இது டிவைட் பண்ணி ஆகணும். டிவைட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் இருக்கிறதுனால என்ன செய்கிறோம், ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். இதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பகுதியும் தொகுதியும் 10ஆல் பெருக்கி 10ஆல் வகுத்துக்கிறோம். ஏன்னா அந்த புள்ளி இருக்கிறதுனால 10ஆல் பெருக்கி 10ஆல் வகுத்துரும். அப்போ பெருக்குனா 40 வந்துடும். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 10 நாள் 40. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 20 வரும். அந்த 20க்கு என்ன செய்கிறோம், இங்கே புள்ளி இருக்குது. அந்த ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே வைக்கணும். புள்ளி வச்சோம்னா 2.0ன்னு வந்துடும். ஈக்குவல் டு பின்னு வரும். அப்போ இந்த 2.0 எப்படி எல்லாம் 2ன்னு எழுதலாம். இப்போ இதையும் வகுத்துரும். இது வகுத்தோம்னா 40 பாதியாக்குனா 20ன்னு வரும். 20 வந்துச்சு. இப்போ 2ஆல் வகுத்துரும். டிவைட் பண்ணிட்டோம்னா பி ஈக்குவல் டு 20. இதுதான் பியோட மதிப்பு. இந்த கணக்கு உங்களுக்கு புரியுது, ரொம்ப எளிமையாக இருக்குன்னா இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.